ஹலோ மேட்ஸ், உங்ககிட்ட யாராச்சும் வந்து கேட்டால் இந்த வீடியோவை நீங்கள் எதில் பார்க்குறீங்கன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறேன் அல்லது இந்த வீடியோவை நான் இன்டர்நெட்டில் பார்க்குறேன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? பட் ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோவை எதில் தான் பார்க்குறீங்க? ஆல் ரைட், யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க. ஆனாலும் யூஸிங் இன்டர்நெட் தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த இன்டர்நெட்னால் என்ன, இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இந்த இன்டர்நெட்டை யார் ஓன் பண்ணுற, இதை பற்றி தான் இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், நெட்வொர்க் இதைத்தான் நாங்கள் இன்டர்நெட் என்று சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிம்பிளாக நான் உங்களை சொல்கிறேன். பட் 2 கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் ஒன்றோட இன்டர் கனெக்ட் பண்ணும்போது அதை நாங்கள் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணக்கொள்ள, அதாவது எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணும் போது தான் இந்த இன்டர்நெட் கிரியேட் ஆகுது. அதைத்தான் நாங்கள் இன்டர்நெட் என்று சொல்லுவோம். அண்ட் இந்த நெட்வொர்க்கை 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது லேன், மேன், பேன் என்று சொல்லி. அதாவது லேன் என்ற லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸ் எடுங்க. இந்த 2 கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் ஒன்று கனெக்ட் பண்ணினா இதை நாங்கள் லேன், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெட்வொர்க் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். அதாவது ஒரு பில்டிங்குள்ள ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கம்ப்யூட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த கனெக்ஷனுக்கு நாங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே ரைட். இந்த 10 கம்ப்யூட்டர்ஸையும் எப்படி நாங்கள் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது? அதாவது சுவிட்ச் ஹப்னு ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் மூலமாக தான் 10 கம்ப்யூட்டர்ஸை நாங்கள் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கனெக்ட் பண்ணி வர நெட்வொர்க்கு நாங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஓகே ரைட். அடுத்து 2வதாக இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். இந்த நெட்வொர்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லேன் நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். நான் சொன்னேன் தானே, ஒரு பில்டிங் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ், இந்த 10 கம்ப்யூட்டர்ஸும் கனெக்ட் ஆகிறது லேன் நெட்வொர்க். ஓகே ரைட். இந்த லேன் நெட்வொர்க் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆனால், அதாவது ஒரு பில்டிங் இருக்குது, இன்னொரு பில்டிங் இருக்குது, 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங், அண்ட் 2வதான ஒரு பில்டிங் இருக்குது, 15 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங். இந்த 2 பில்டிங்கையும் ஒன்றோடு கனெக்ட் பண்ணும்போது ஐனா மேன் நெட்வொர்க் உருவாகுது, அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் உருவாகுது. ஓகே ரைட். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ஸும் ஓகே. அண்ட் அடுத்ததாக வேன், அதாவது ஒயிட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் ஏரியா நெட்வொர்க் எடுத்தீங்கன்னா இதைத்தான் நாங்கள் இன்டர்நெட்னு சொல்லுவோம். அதாவது 2 பில்டிங் எடுத்தோம், இந்த 2 பில்டிங்கையும் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது மேன் உருவாகுது, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அண்ட் ஆல்சோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும்போது அதைத்தான் நாங்கள் ஒயிட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதாவது எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும்போது ஒயிட் ஏரியா நெட்வொர்க் உருவாகுது. இதைத்தான் நாங்கள் சிம்பிளாக இன்டர்நெட் என்று சொல்கிறோம். அண்ட் ஓகே, இப்போ லோக்கலாக நாங்கள் நெட்வொர்க்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணினதால லோக்கலாக ஒரு கனெக்ஷன் உருவாச்சு. அதாவது அந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை தான் நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த நெட்வொர்க்கை நாங்கள் எப்படி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறது, அதாவது எங்கேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தான் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் எங்களுக்கு வேணும்னு சொன்னா, அதாவது ரவுட்டர் எங்களுக்கு தேவை. அதாவது இப்போ சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஒரு 2 கம்ப்யூட்டர் இருக்குது. நான் சொன்னேன் 2 or more than கம்ப்யூட்டர்ஸை நான் கனெக்ட் பண்ணும்போது அந்த சுவிட்ச் என்ற ஒரு டிவைஸ் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு. இப்போ வச்சுக்கோங்க, நீங்கள் ஏ என்ற ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அண்ட் இசட் என்ற இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது. நீங்கள் ஏ என்ற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இசட் என்ற ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை அனுப்பணும்னு சொன்னால், நான் சொன்னதை நான் சுவிட்ச்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிவைஸ் இருக்குன்னு, அந்த டிவைஸுக்கு தான் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் ஃபஸ்ட்டாக போகும். அந்த டிவைஸ் உங்களுக்கு டிசைட் பண்ணும் எனக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் நான் எந்த கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி. அதாவது நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் அப்படியே போகாது. இப்போ நீங்கள் ஏபிசி என்ற ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க அண்ட் ஏபிசி என்று சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் ஏபிசியாகவே போகாது. அந்த ஏபிசி என்றது வந்து நம்பராக, அதாவது 0s and 1s கன்வெர்ட் ஆகித்தான் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அடுத்த கம்ப்யூட்டருக்கு போகும். அதாவது நான் சொன்னேன் தானே, இந்த ஏ என்ற கம்ப்யூட்டர் வந்து இசட் என்ற கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லி. இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது இந்த கம்ப்யூட்டர் தான் ஏ, இந்த கம்ப்யூட்டர் தான் இசட்னு சொல்லி. அதாவது எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஐபி அட்ரஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களோட வீட்டுக்கு இந்த லெட்டர் எல்லாமே எப்படி வரும், உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு தானே உங்களோட வீட்டுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு அட்ரஸ் தான் இந்த கம்ப்யூட்டர்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸை வச்சு தான் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு போகும். அதாவது அந்த சுவிட்ச் டிவைஸ் தான் டிசைட் பண்ணும் நான் இதை எந்த ஐபி அட்ரஸுக்கு இந்த மெசேஜை நான் சென்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆல் ரைட். இப்போ நாங்கள் லோக்கலாக ஒரு ஃபைலை ஷேர் பண்ணிட்டோம். இப்போ இன்டர்நெட்டில் எப்படி அக்சஸ் பண்ணுறது, இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுறது, சிம்பிளான எக்ஸாம்பிளான சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து
youtube.com சர்ச் பண்ணுறீங்க. ரைட், இந்த youtube.com என்றது ஒரு சர்வராக தான் எங்கேயோ இருக்கும். ஏதோ ஒரு நாட்டில் யூடியூப் ஒரு சர்வராக தான் இருக்கும். என்னோட இந்த சேவரை பற்றி நான் உங்களுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ வேணும்னு நான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வரேன். சேவர்னா இப்போக்கே நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டராகவே நினச்சிக்கோங்க. அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான், அதுவும் அட்வான்ஸாக இருக்கும். அதாவது ஃபைல்ஸை டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதான் இந்த சேவர்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு youtube.com சர்ச் பண்ணீங்க. நீங்கள் youtube.com சர்ச் பண்ணும்போது இந்த youtube.com அந்த சேவருக்கு எப்படி போகும்? அந்த சர்வருக்கு போய் தான் அந்த சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும். நீங்கள் இப்படி யூடியூப் சர்ச் பண்ணும்போது நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணீங்களோ, அதாவது ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் அந்த யூடியூப் அந்த சர்வருக்கு உங்களை கனெக்ட் பண்ணி அந்த சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டாஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமெண்டா, இப்போ நீங்கள் இந்த இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த இன்டர்நெட்டை யார் தராங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வராரு ஐஎஸ்பி என்று சொல்லக்கூடியவர். ஐஎஸ்பி என்ன? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, டயலாக் சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த டயலாக்ன்றது ஒரு ஐஎஸ்பி, உங்களுக்கு இந்த இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். என்னோட வைஃபை எடுத்தீங்கன்னா எஸ்எல்டி மொபைல் இருக்குது அண்ட் ஃபைபர் கனெக்ஷன்ஸ், இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இவங்க தான் ஐஎஸ்பி என்று சொல்லக்கூடியவங்க, அதாவது உங்களுக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறீங்க, மொபைல் ஃபோன் எடுத்து youtube.com சர்ச் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணினதோடு அந்த youtube.com வெப்சைட்டுக்கு, அதாவது இந்த யூடியூப் என்ற சர்வரை தான் எக்ஸஸ் பண்ணி அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து திறந்து உங்களோட மொபைலுக்கு. இது எப்படி உங்களோட மொபைலுக்கு வருது? நீங்கள் சர்ச் பண்ணினதும் ஒரு அடுத்த செகண்ட் உங்களுக்கு வருது. இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சர்ச் பண்ணி youtube.com சொல்லி இந்த சர்ச் பண்ணக்கூடியதை உங்களுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய ரவுட்டருக்கு போகும். அதாவது இப்படி ஒரு மெசேஜ் இருக்குது, இவர் இந்த ஐபி அட்ரஸ் காரன், அதாவது யூடியூப் ஒரு வெப்சைட்டை எக்ஸஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எக்ஸஸ் கேட்குறாரு. இதை நாங்கள் யூடியூப் சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி அந்த ரவுட்டர் நியரஸ்ட் ரவுட்டர் இருக்குது, அதாவது ரவுட்டர் பை ரவுட்டராக தான் எங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சர்வருக்கு போயிட்டு எந்த பாத்தால போனதோ அதே பாத்தால, அதாவது அதே வழியால் அதே ரோடால் திரும்பி உங்களோட மொபைலுக்கு வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி இவ்வளோ லாங்காக சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு அந்த விஷயம் இப்படி சொல்லும் போது நடந்து முடிஞ்சிடும். ஓகே, நான் ரவுட்டர் சொன்னேன். இந்த ரவுட்டரோட வேலை என்னென்னா, நீங்கள் எந்த விதமான மெசேஜ் அனுப்பினாலும் இந்த மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் இந்த ரவுட்டருடைய வேலை. அதாவது ரவுட்டர்ன்ற பேர் இருக்குது, இந்த மெசேஜை ரவுட் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு பாத்தை தேடி ஒரு ரோட்டை தேடி அனுப்பி வைக்கிறது தான் இந்த ரவுட்டருடைய வேலை. என்னோட மொடம் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மொடம் எதை செய்யும்னு கேட்டிங்கன்னா, மொடம் தான் முக்கியமாக உங்களுக்கு இந்த இன்டர்நெட் சர்வீஸை தரக்கூடியது. உங்களுக்கு இந்த இன்டர்நெட் எக்ஸஸை தரக்கூடியது இந்த மொடம் செய்யக்கூடிய வேலை. முந்தி காலத்தில், அதாவது இந்த இன்டர்நெட் வந்த புதுசில் எல்லாமே மொடம் என்ற ஒரு டிவைஸ் வேறையாக இருந்துச்சு, ரவுட்டர் என்ற டிவைஸ் வேறையாகவே இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய ரவுட்டர்ஸ் வைஃபை எல்லாமே ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இந்த மொடம் அண்ட் ரவுட்டர் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுக்கறதால எங்களுக்கு ஒரு மொடமன் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே மிச்சம் பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா வைஃபை ரவுட்டர்ஸ்ல எல்லாமே ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கறதால யாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப தெரியாது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் ரைட், எல்லாமே ஓகே. நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, அந்த ரவுட்டர் பை ரவுட்டராகத்தான் இந்த யூடியூப் சர்வர் அக்சஸ் பண்ணி அதே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மொபைலில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே வருதுன்னு சொல்லி, இது எப்படி வருது? இல்லை நான் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் எப்படி போகுது? வானத்தால் போகுதா இல்லை காற்றுல பறந்து போகுதா? அதானே கேட்குறீங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது கேபிள்ஸ் மூலமாகத்தான் இந்த எல்லாமே நடக்குது. அதாவது நான் ஐஎஸ்பின்னு சொன்னது தானே, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க இல்லாமல் கேபிள் கனெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3, இது எப்படி டயராக பிரித்து வச்சுருப்பாங்க. டயர் 1 டாப்பில் இருக்கக்கூடிய யூடியூப் சர்வர், இதை நாங்கள் டயர் 1ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக டயர் 2, அதாவது அந்த யூடியூப் சர்வருக்கு நியராக இருக்கக்கூடிய ரவுட்டர், அந்த ரவுட்டர்லேருந்து தான் அந்த சர்வரை போய் அக்சஸ் பண்ணணும். அந்த நியரில் இருக்கக்கூடிய அந்த ரவுட்டர் தான் டயர் 2ன்னு சொல்லுவாங்க. அண்ட் டயர் 3 எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் சொன்னதான இந்த ஐஎஸ்பி, இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் நாங்கள் டயர் 3 வச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த யூடியூப்லேயே சர்வர் அக்சஸ் பண்ணி அந்த மெசேஜ் உங்களுக்கு வருது. அதாவது நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நான் கொடுக்கக்கூடிய இந்த மெசேஜ் எல்லாமே எப்படி போகுது அண்ட் அந்த யூடியூப் அந்த சர்வர்லேருந்து எங்களுக்கு எப்படி இந்த டேட்டாஸ் எல்லாமே வருதுன்னு, காற்றுல போகுதா ரோட்டில் போகுதான்னு கேட்டேன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஆன்சர் சொல்லணுமெண்டா, இதுவும் கேபிள்ஸ் வழியாக தான் போகுது. அதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இருந்தால் இந்த கேபிள்ஸ் மூலமாக லைட்ஸ் தான் ட்ராவல் ஆகும். அதனால தான் இந்த இன்டர்நெட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. அதாவது இந்த கேபிள்ஸ் எல்லாமே எங்கே போகும்? ரோட்டு கீழே போகுமா? கண்டிப்பாக கிடையாது மேட்ஸ். அதாவது கடலுக்கு கீழே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை லே பண்ணி வச்சுருப்பாங்க.
நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கேபிள்ஸ் அந்த மாதிரி கேபிள் அல்ல, அது பண்டில் ஆஃப் பெரிய கேபிள்ஸ். இந்த கேபிள் செட் அப்படியே கடலுக்கு கீழாக அவங்க லே பண்ணி வச்சிருப்பாங்க. இதன் மூலமாக தான் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் எங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ணக்கூடிய இந்த சான்சஸ் இருக்குது. இன்னும் ப்ரோ சொல்றீங்க, அதாவது கடலே கீழால கேபிள்ஸ் லே பண்ணி வச்சிருக்காங்களா? ஆஃப்கோர்ஸ் மேட்ஸ், அதாவது கடலை கீழால பண்டில் ஆஃப் இந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ் சொல்லக்கூடிய இந்த கேபிள்ஸை லே பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஐஎஸ்பி இருக்காங்க தானே, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேபிளாக அப்படி எதுவும் இல்லை. ஸ்ரீலங்காவுக்கு இப்போ ஒரு 2-3 இடத்துக்கு ஐ திங்க் 2-3 இடத்துக்கு இந்த கேபிள் வெளிநாட்டிலிருந்து வருது. வந்து அந்த ஒரு மெயின் இடத்துலேருந்து தான் இந்த ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கு அங்கிருந்து பிரிஞ்சு போகுது. அதான் நான் சொன்னேன் டயராக இருக்குதுன்னு சொல்லி, அதில் ஒரு டயர் வகை தான் இதுவும். பிரிஞ்சு அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த கேபிள்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஓகே, நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, இந்த ரவுட்டர் பை ரவுட்டராக தான் நான் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் போய் அதே பார்த்தால அந்த சர்வர் அக்சஸ் ஆகி டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருதுன்னு சொல்லி, இப்போ அந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரவுட்டர் ஃபெயிலியர் ஆனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்காதா? நான் யூடியூப் சர்ச் பண்ணால் யூடியூப் வராதான்னு தானே கேட்குறீங்க. அப்படி இல்லை மேட்ஸ், அந்த ஒரு பார்த்துருக்கக்கூடிய ஒரு ரவுட்டர் ஒர்க் ஆகலைன்னா எப்படியாச்சும் தலையை சுற்றி மூக்க பிடிக்கிற மாதிரி எந்த வகையிலையாவது அந்த ரவுட்டரில் இருந்தால் வேற ரவுட்டர் மூலமாக கனெக்ஷன் போய் எப்படியாச்சும் அந்த சர்வர் அக்சஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கடலே கீழே போகக்கூடிய இந்த லேயர்ஸ், அதாவது இந்த நான் சொன்னேன் தானே ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ், இந்த கேபிள்ஸ் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது மேட்ஸ். அதாவது கப்பல் போகும், இந்த நங்கூரம் இதெல்லாமே போடுறதால அந்த கேபிள்ஸ் டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. பட் ஆல்சோ ரேர் தான். இந்த கேபிள்ஸ் டேமேஜ் ஆனால் எங்களுக்கு இன்டர்நெட்டை பார்க்க இல்லாமல் போகுமா, அதாவது இன்டர்நெட் ஆக்சஸ் எங்களுக்கு இல்லாமல் போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக இல்லை மேட்ஸ். அதுலேயும் ஒரு கேபிள் இல்லை, பல பண்டில் ஆஃப் கேபிள்ஸ் தான் இந்த கடலை கீழே போகுது. ஒரு கேபிள் டேமேஜ் ஆனாலும் அந்த பண்டிலே ஃபுல்லாக டேமேஜ் ஆகினாலும் அந்த பாத் இல்லாமல் வேறொரு பாத்தை யூஸ் பண்ணி, கடல் இல்லாத மீனா இதே மாதிரி தான் அந்த ரோட் இல்லாட்டி வேறு ரோட்டால் போகும்னு சொல்லி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் டேட்டாஸ் எல்லாமே அந்த சர்வருக்கு எந்த வழியால் சரி போய் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் வருது. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் அதாவது 1967 பகுதிகளில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இவங்க தான் ஃபஸ்ட்டுக்கு இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த 2 கம்ப்யூட்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு ஒரு ரிசர்ச்சில் அவங்க ரிசர்ச் பண்ணி அது சக்ஸஸ் ஆகுது. அந்த காலத்தில் அதாவது 1967 பகுதிகளில் தான் இந்த இன்டர்நெட் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. நான் இதை எதுக்கு இப்போ சொல்லுறேன்னா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஆல்ரைட், இந்த இன்டர்நெட்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கிக்கும் நான் நம்புறேன். இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்நெட்னா என்ன, நான் மிச்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லிப்பேன் நான் நம்புறேன். ஸோ அடுத்த விஷயமா, இந்த இன்டர்நெட்டை யார் ஓன் பண்ணுறா, இந்த இன்டர்நெட்டை ஓனர் யாருன்னு தானே கேட்குறீங்க. இந்த ஓனர் நாங்கள் எல்லாரும் தான் மேட்ஸ். அதாவது இந்த இன்டர்நெட்டுக்கு வந்து யாரும் தனியாக ஓனர்ஸ் இல்லை. அதாவது நம்முடைய மஸ்க் மாமா, அதாவது நம்முடைய இலான் மஸ்க் அவர்கள் ஒரு இன்டர்நெட்டை ஓன் பண்ணுறாங்க. அதாவது இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றா சேட்டலைட் மூலமாக, ஸ்டார்லிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்டார்லிங் இன்டர்நெட் சேட்டலைட் மூலமாக ஒர்க் ஆகக்கூடிய இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்டை ஓன் பண்ணக்கூடியவர் நம்முடைய எலான் மஸ்க். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டர்நெட் எல்லாமே யாரும் ஓனர்ஸ் இல்லை, எல்லாருமே ஓனர்ஸ். அதாவது எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒன்று கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிறதால யாரும் இதுக்கான ஓனர்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் தான் இதுக்கான ஓனர்ஸ். ஆல்ரைட், மோஸ்ட்டாக எல்லா விஷயமும் கவர் ஆகிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்டர்நெட் என்னென்ன புரிஞ்சிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கியிருந்தா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ மேட்ஸ், உங்களை நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த இன்டர்நெட் பற்றின விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.